ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு குழு ஜெபம். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அன்பானவர்களே, ஒரு அருமையான திருச்சபை. அந்த திருச்சபையை ஒரு அருமையான போதகர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த திருச்சபைக்கு ஒரு வாலிபன் வாரம் தவறாமல் முன் வரிசையில் வந்து நன்றாய் கைகளை தட்டி சபையார் தேவனை சேர்ந்து பாடி ஆராதிக்கும் போது அவனும் ஆராதித்து தேவ செய்தியை கேட்டு தன் வீட்டிற்கு திரும்பி செல்வது அவனுடைய வழக்கம். பல மாதங்கள் அவன் தொடர்ந்தேர்ச்சியாக வந்து கொண்டிருந்தான். அது போதகருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. சில வாரங்களாக அவனை ஆலயத்தில் போதகரால் காண இயலவில்லை. ஆகவே போதகருக்கு ஒரு எண்ணம், அவனை போய் நேரில் நாம் சந்திக்க வேண்டும் என்று ஆவலோடு அவனோடு தொடர்பு கொண்டு அவர் அவனை சந்திக்கும்படி புறப்பட்டு போனார். அது ஒரு மலைப்பாங்கான இடம். அந்த மாலை குளிர் நேரத்தில் தன் வீட்டு முற்றத்தில் சில விறகுகளை அவன் அணைத்து நெருப்பு மூட்டிக்கொண்டு அதில் குளிர்ந்தான். போது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஐயா, வாருங்கள், உட்காருங்கள் என்று சொல்லி அவரோடு அவன் பேசிக்கொண்டு, நான் கொஞ்சம் தேன் கொண்டு வருகிறேன், அதை நீங்கள் குடியுங்கள் என்று சொன்னான். சரி, ஆயத்தப்படுத்து என்று சொன்னபோது வேக வேகமாக ஒரு தேநீரை ஆயத்தப்படுத்தி சூடாக போதகர் கரத்திலே கொடுத்தான். அவர் அவனை குறித்து விசாரித்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த குளிர் காய்வதற்காக வைத்திருந்த விறகுகளில் ஒன்றை எடுத்து தனியாக வைத்தார். அதை வாலிபன் உற்று கவனித்தான். போதகருடைய கவனித்தான். அந்த விறகு கொஞ்ச நேரம் அது எரிந்து கொண்டிருந்தது. விறகு எரிந்து போனது. திரும்ப சில விறகை எடுத்து மாயும் வைத்த போது அது வேக பற்றி பிடித்தது. ஒன்றும் பேசவில்லை. அவனுக்காக ஜெபித்து அவனுடைய திருச்சபைக்கு கடந்து போனார். மறுநாள் காலையில் அந்த போதகரை சந்திக்கும்படி ஆலயத்தை போனான். ஐயா, நீங்கள் நேற்றைக்கு என் வீட்டில் வந்து நடந்து கொண்ட அந்த செய்கை என்னை வெகுவாய் பாதித்தது. அதில் நான் ஒரு பாடத்தை கற்றேன். போதகர் புன்முறுவலோடு அவனை அமர வைத்து அவனுக்கு நிறுத்தி, நீ என்ன கற்றுக்கொண்ட சொல். கூட்டமாக எரியும் போது என்னால் சிறப்பாக முடியும். நான் பயனுள்ளவனாய் மாற முடியும். நான் தனியாக எரிய முடியும் என்று நினைக்கும் சில காற்று என்னை அணைத்து விடுகிறது என்று நான் உணர்கிறேன். நான் திருச்சபைக்கு உற்சாகமாய் பாட முடிந்தது, ஆராதிக்க முடிந்தது, ஜெபிக்க முடிந்தது. நான் சில வாரங்களாய் ஆலயத்திற்கு வரவில்லை. என்னால் வீட்டில் ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை, என் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்கிற ஒரு மேலான பாடத்தை மிக எளிதாய் கற்றுக்கொண்டேன். ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். இன்று சபையின் கூடுகைக்கு
நான் ரெகுலராக வரவும், ஆராதனைகளில் பங்கு பெறவும், ஜெபங்களில் பங்கு பெறவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி போதகருக்கு முழங்கால் படியிட்ட போது அவர் அவன் தலையில் கை வைத்து அவனை ஜெபித்து உற்சாகப்படுத்தி அனுப்பினார். ஆம், என அன்பானவர்களே, குழு ஜெபம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. திருச்சபைகளிலே, உபவாச கூடுகைகளிலே நீங்கள் தவறாமல் பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். விசேஷித்த ஜெப நாட்கள் உங்கள் திருச்சபையில் வைக்கப்படும் போது நீங்கள் குழுவாக போய் சேர்ந்து திருச்சபை போதகரோடு இணைந்து ஜெபிக்கும் போது மேலும் 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 நீங்கள் எரிந்து பிரகாசிக்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன் திருச்சபைக்கு போய் ஜெபிக்க வேண்டும், நான் தனித்திருந்து ஜெபித்தால் தேவன் கேட்க மாட்டாரா என்ற விதண்டாவாதமான கேள்விகளை நாம் தவிர்த்து சபையிலே நடக்கும் போது நாம் போய் கலந்து கொள்வோம், இணைந்து ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது பெரிய அற்புதங்களை நம்மால் காண முடியும். இதுவரையிலையும் இப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் சொன்னால் வேலையில் சேர்ந்து ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். ஜெபிக்கும் போது, தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கும் போது, ஒரு தெருவில் இருக்கிற விசுவாசிகள் கூடி ஜெபிக்கும் போது நீங்களும் போய் சேர்ந்து ஜெபியுங்கள். அந்த ஜெபம் பலனுள்ள ஜெபமாய் மாறும். அந்த ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமானது. என அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இனிமேல் என் வாழ்க்கையில் கூடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நான் கடந்து செல்வேன், கூடி ஜெபிக்க திட்டமிடுவேன், கூடி ஜெபிக்க அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுகிற சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, ஜெபத்திற்கு என்னை அர்ப்பணி. எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி ஜெபித்திருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க அற்புதங்களை தேசங்களில் நீ நிகழ்த்தி இருக்கிறீர்கள். இந்த போதக வைக்கும் போது போய் குழுவாய் சேர்ந்து ஜெபிக்க, விசேஷித்த ஜெப நாட்களை திட்டமிடும் போது சேர்ந்து ஜெபிக்க, சுவாசிகளாக கூடி சேர்ந்து ஜெபிக்க அவர்களை உற்சாகப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும். குழு ஜெபத்திற்கு தேவ பிள்ளைகள் முக்கியத்துவம் அளிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு பகிரும்படி, உங்கள் திருச்சபைக்கு பகிரும்படி, சுவாச பிள்ளைகளுக்கு பகிரும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்கிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். இதை பார்க்கிற நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு நீங்கள் கடந்து சென்று சேர்ந்து ஜெபிக்க உங்களை இந்த லாகிம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.